33% தொழில் வரி உயர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மக்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் துன்பத்தை தந்துட்டு இருக்கு சென்னை மாநகராட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வரி அப்படின்றது வந்து கடந்த 10 ஆண்டுகளாக போடப்படாத ஒரு சூழல் இருந்தது. 2022 தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அதுலேயும் நம்ம மிகவும் குறைபாடான வகையில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுகிறோம். நம்ம தமிழ்நாடு உட்பட்டு பார்த்திங்கன்னா பிற மாநிலங்கள், அதாவது கேரளாவோ ஆந்திர பிரதேஷோ இல்லை நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வரி வசூலிக்கிறது மிகவும் குறைபாடாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் வந்து அரசு சார்பாக அதிகமாக இருக்கிறது என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மித்தமுள்ள டேக்ஸ் கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கைட்லைன் வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போ 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வரி வசூலிக்கணும் அப்படின்னு தெரிவித்தால் அந்த 2000 மிகவும் குறைந்தபட்சமான வரியை தான் வந்து அரசு சார்பாக மேற்கொள்ளப்படுகிறது. அது கூட அவங்க ரூல் புக்கில் போடுறதுனால இந்த சூழல் ஏற்படுகிறது. அதே போல் 2000 ரூபாய் அப்படின்னா 2500 கூட மாற்றாமல் மினிமம் எவ்வளோ சார்ஜஸ் அவங்க போடுறாங்களோ அந்த மினிமம் சார்ஜஸ் தான் போட்டு நம்ம வரி வசூலிக்கிறோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் சாலைகள் வந்து குண்டும் குழியுமா இருக்குது, அது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்கள் சாலை வந்து சரியாக இல்லை அப்படின்றது. சாலைகளை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அதற்காக தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவம்பர் டிசம்பர் மாதம் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மழை சூழல்னால சில பகுதிகளில் வந்து கூடுதலாக இந்த சாலை குண்டும் குழியுமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ வரை மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 5000 பகுதிகள் வந்து இது கண்டறியப்பட்டு 3000 பகுதிக்குள்ள பேட்ச் ஒர்க் வந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் இல்லாத சாலைகளில் வந்து புதிதாகவே சாலை போடுமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ தான் மழைக்காலம் முடிந்திருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் தொடங்கியிருக்கிறது. இந்த மாதம் முதல் தொடர்ந்து சாலை பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும்.